டே 17 ஆஃப் 1% பெட்டர் டே. காலங்காத்தால அடுப்பங்கரையில் போயிட்டு நேராக வேலையாக ஒரு ஆம்லெட்டை போட்டோம். ஆம்லெட்டை போட்டு சுடுதண்ணி ஏற்றிட்டு அங்கேருந்து குளிச்சு கிளம்பி ஃபீனிக்ஸ் பையை தூக்கிட்டு நேராக நம்ம போன இடம் தான் பழச்சப்பேன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. சில வீடியோஸில் எல்காட்டில் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்லியிருப்பேன். அந்த மீட்டிங் எல்லாமே இந்த டோர்னமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான். ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு கிரிக்கெட். எஸ்என்எஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு டர்ஃபுக்கு வந்திருந்தோம். ஸோ அங்கே தான் டர்ஃப் வந்துட்டு ஃபுல் டே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மொத்தம் 15 மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பவர் ஹவுஸும் இன்னொரு டீமுக்கும் கரெக்டாக சொல்லணும்னா 8-8க்குலாம் மேட்ச் ஸ்டார்ட் ஆயாச்சு. மொத்தம் 8 ஓவர். டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க, நாங்கள் பேட்டிங். ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் போய் நின்னேன். ஸோ ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணார், கிரீஸை ரொட்டேட் பண்ணி பேட்டிங் என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ நான் வந்து நின்றுட்டு பால் தான் அவுட் ஆகிறமேன்னு சொல்லிட்டு ஸ்டொக்கு வைக்க ட்ரை பண்ணேன். ஸ்டொக்கு வச்சா நேராக கேட்ச். நாங்கள் 48 ரன் அடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஸோ அதை சேஸ் பண்ணி அவங்க 4 ஓவர்லேயே மொத்த மேட்சையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு மேட்சாக கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு மேட்சோட ஸ்கோர் கார்டையும் டீட்டெயில்டாக நான் இதில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சும் மொஜிட்டோவும் கொடுத்தாங்க. அது வந்தோன்னா அதை வாங்கி குடிச்சிட்டு எனர்ஜியாக போய் விளாடுவோன்னு சொல்லிட்டு திருப்பி விளாட ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா நாங்கள் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணோம். மிச்சம் எல்லா மேட்சும் எங்கள் டீம் வந்துட்டு தோத்துட்டே இருந்தது. தோக்குறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. திருப்பி முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு 5 மேட்ச் மொத்தம் 5 மேட்சையும் விளாண்டோம். ஃபைனல்ஸ் இல்லாமல் மொத்தமாக இன்றைக்கி 15 மேட்ச். 15 மேட்ச்லேயும் ஒரே ஒரு அண்ணா முரளி அண்ணாங்கிறவர் மட்டும் அம்பையராக நின்று மொத்த மேட்சையும் கெத்தாக எடுத்துகிட்டு போனார். ஒவ்வொரு டீமும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியும் பயங்கரமாக இது பண்ணியும் பயங்கரமாக என்கரேஜாக எல்லாரும் ஹாப்பியாக விளாண்டோம். மொத்த டீமையும் அடிச்சு நோத்தி கும்பல் ஸ்குவாடும் பவர் ஹவுஸும் ஃபைனல்ஸ்க்கு போய் நின்றாங்க. ஸோ அதனால் ஹெச்ஆர் டீம் உள்ளே போய் கப்பெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து டாஸ் எல்லாம் போட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்றதுக்காக உள்ளே போனாங்க. அப்போ தான் நாங்கள் பார்த்தோம் டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கோபி அண்ணன் பாட்டு பாட ஆரம்பித்தார். ஸோ அவர் பாடுற பாட்டை நீங்களே கேளுங்க. அடுத்ததாக எங்க ஆபீஸின் சிங்கர் சென்ப்ரோ இறங்கி பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. அந்த பாட்டு இதோ உங்களுக்காக. ஃபைனல்ஸ் ஒரு பக்கம் நடக்க நான் ஒரு சைடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனல்ஸில் கும்பல் ஸ்குவாட் வின்னராகவும் பவர் ஹவுஸ் ரன்னராகவும் மேட்ச்சு அங்கேயே முடிஞ்சது. ஸோ இதுதான் வின்னர், இதுதான் ரன்னர். நீங்கள் தான் வின்னர், நாங்கள் தான் ரன்னர் அப்படின்னு இல்லாமல் ஸ்லோவாக சந்தோஷம் அரவிந்தும் டான்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டான்ஸ் பரவி எல்லாரும் இறங்கி உள்ள குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சும்மா அட்டகாசமான டான்ஸ். வீட்டுக்கு கிளம்பலான்னு டர்ஃப் விட்டு வெளியே வந்து பார்த்தா அழகான ஒரு சன்செட். அந்த சன்செட்டை ரசிச்சுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து குளிச்சு கிளம்பி நேராக இன்னொரு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு குட் நைட்னு படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு.